ஹாய் ஏன் ஸ்கோடு நான் தான் உங்களுக்கு எல்லாரும் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அமேசிங் நம்பர் சேனல். ஏன் ஸ்கோடு போன வீடியோலேயே சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தோம். என்னடா சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதான் சர்ப்ரைஸு. போன வீடியோவில் எண்ட்லேயே கொஞ்சம் காமிச்சிருப்போம். இப்போ பின்னாடி அந்த ஆம்பியேஷன் பாருங்க, அந்த ஆம்பியேஷனு அதுக்கப்புறமா அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா, அந்த சத்தம் அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே வந்திருக்கணும்னா தமிழ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏங்க நான் இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்கிறேன்னு. ஆமாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிச்சேரிக்கு தான் வந்துருக்குறோம். நீங்க நினைக்கலாம், அடா இங்கக்கு இது பாண்டிச்சேரின்னு. ஏங்க யூனியன் டெரிட்டரிங்க. யூனியன் டெரிட்டரினா ஐயோ தமிழ்ல அது சொல்லுவாங்களே, யூனியன் பிரதேசம். யூனியன் தனி ஒரு யூனியன் பிரதேசமா அதை தமிழ்நாட்டில இருந்து பிரிச்சுட்டாங்க. அப்படியே காலையில வந்தோம். வந்து நம்ம ட்ரெயின்ல போன விளாக்ல பார்த்துருப்பீங்க. நம்ம திருவண்ணாமலை அதுலேயே கோயில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்தோம். சரி ட்ரெயின் இருந்துச்சு கரெக்டான டைமுக்கு பாண்டிச்சேரிக்கு. அப்படியே அங்கேருந்து கிளம்பி அந்த ட்ரெயின்லேயே அப்படியே வந்துட்டோங்க என்ஸ்கோட. வந்து இறங்கணும். வந்து இறங்கி ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்டு சுற்றணும் ரயில்வே ஸ்டேஷனு. எங்கடா வழி, எப்படிடா போகிறது என்னன்னு கூகுள் மேப் பார்த்துட்டு திரும்ப இப்படி வருதுன்னா அப்படி போகிறதுன்னா அப்படியே சுற்றி நின்றோம். சரி கடைசியில் எப்படியோ பண்ணி வந்துட்டோம். அங்கேருந்து அப்படியே தாண்டி வந்துட்டோமா. வந்த உடனே இங்கே பின்னாடி அந்த சிலை தெரியுதா, அந்த அங்கேருந்து ரோட்லேருந்து வரும்போதே நல்லா அப்படியே ஒரு பிரைட்டாக சன்ரைஸ்க்கும் அதுக்கும் நல்லா இருந்துச்சா. பிரைட்டாக அப்படியே அதே பார்த்துட்டு அப்படியே வந்துங்கிறேன். நம்ம வந்து எடுத்து கால் வச்சுங்க, எதில் ஆரம்பிக்கணும் நீங்களும் நினச்சி பாருங்களேன். கால் எடுத்து நாய் கக்கா மேலே வச்சுட்டேன். எனக்கு எப்போ அப்படியே ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி அப்படியே தொடச்சிட்டு வச்சது நான் அஜித் அவன் காலை திரும்பி பார்த்துங்கிறான். அவங்கடா போன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுக்கிறாங்க. போய் நான் போட்டோ இது தண்ணியில் கால் நெளிச்சுங்கிறேன்டான்னு சொல்லி அப்படியே அங்கே போய் அவன் தண்ணியில் அப்படி விளாடிங்க. பாண்டிச்சேரியில் எங்கே வந்திருக்கிறோன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே வந்தால் எல்லாம் அப்படியே தொடர்ந்து பீச்சு தான் இருக்கும். ராக் பீச்சு தான் வந்துருக்குறோம். அப்படியே இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு கிஃப்ட் வேறு இடத்துக்கு அப்படியே கிளம்பலான்னு. கப்பலெல்லாம் போகுதுங்க, தெரியுதா தெரியல. அங்கே போயின்னு இருக்கு ஃபிஷர்ஸ் மீன் பிடிச்சிங்கிறாங்க போல. இங்கே ஒரு பாலம் மாதிரி இருக்குது, உடஞ்சிக்குது. அலோவ் பண்ணுறதுல போல உள்ள. இந்த அழகை அப்படியே கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே போகலாங்க. ஏன்னா வந்து பார்த்த உடனே அந்த சன்ரைஸ்க்கும் அதுக்கும் மனசே விட்டாங்க. அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே பாருங்க என்னோட இந்த வியூவை நீங்களும் அப்படியே அந்த பார்த்து ரசிங்களேன் அப்படியே. ஏன் ஸ்கோட நம்ம அப்படியே நம்ம பீச் இது பார்த்துருந்தோம் இல்லைங்க. அங்கேருந்து கிளம்பி அப்படியே நம்ம ஃப்ரெஞ்சு டவுன் இருக்கக்கூடிய ஒயிட் டவுனு, ஃப்ரெஞ்சு டவுனு, அந்த டவுனுக்குள்ள அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். அந்த ஆம்பியேஷன் அந்த வைவ் அப்படியே காட்டுதுங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே சரி வ்ளாக் பண்ணலான்னு அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கிறாரா, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கேருந்து இங்கே பாருங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இருக்கும். ஏன்டா இருந்துட்டா பேசவே மாட்டார் இப்போ தலைவர். அப்படியே நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சு டவுன் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் நம்ம பாண்டிச்சேரியை வந்து ஃப்ரெஞ்சு அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சுதந்திரம் கிடைச்சி இது பண்ணி அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டு
தமிழ்நாட்டை சேர்ந்தது யூனியன் தனியாக ஒரு யூனியன் பிரதேசமாக நம்ம பாண்டிச்சேரியை மாற்றிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரலாறுங்க இது. இந்த மாதிரி அப்போ இருந்து அந்த கலாச்சாரத்தை வந்து பிரெஞ்சு கலாச்சாரத்தை வந்து அப்படியே கடைப்பிடிச்சுக்கிறாங்க. அந்த ஒயிட் டவுனுக்குள்ள தான் வந்துருக்கோம். ஆனால் உள்ள போர்டெல்லாம் நல்லா வச்சு எழுதிக்கிறாங்க, ஹாரனெல்லாம் அடிக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு. அந்த மரங்களாக இருக்கட்டும், அந்த மரங்களாக இருக்கட்டும், அந்த இதெல்லாம் கரெக்டாக சேம் அதே மாதிரி பின்னாடி தெரியுது உங்களுக்கு. அதுவும் பாருங்க, அந்த வீடு எப்படி தெரியுது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க எப்படி தெரியுது. அந்த ஒரு பிரான்ஸுக்கு போகிறோமோ இல்லையோ, ஆனால் பிரான்ஸ் வைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கிளம்பி பாண்டிச்சேரி வந்துருங்க. சரியான இதாக்குது. மரங்கள் எல்லாம் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துருச்சு. இன்னும் அந்த ஸ்ப்ரிங் இலையுதிர் கிளம்புது இல்லைங்க, அந்த டைம் வரணும். அந்த டைம் வரணும்னா ஒரு மார்ச்சுன்னு நினைக்கிறேன். மார்ச் டைமில் தான் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து வரும். அந்த டைம்ல தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துட்டு வந்தோங்க. இன்னும் அந்த பில்டிங்ஸு நம்ம யூடியூப்ல தான் பார்ப்போம்ல, அந்த எல்லோ கலரு, அந்த கலர், இந்த கலர் நிறைய இருந்துச்சு. இவ்வளோ நேரம் இதே தேடி இருந்தோம், எங்கடா இருந்துச்சு, எங்கடாக்கு இது ஒயிட் டவுன், எங்கடா ஃப்ரெஞ்ச் டவுன்னு. கடைசியில் ஒரு வீதிக்குள்ளே வந்தால் இதுதான் நைட் டவுன், இதுதான் ஃப்ரெஞ்ச் டவுன்னு சொல்கிறாங்க. என்னடா நீ பேர் திரிஞ்சு நிற்கிறோம் அந்த வீதிகளே. அதுவும் இல்லாமல் இதை சுற்றி பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, கொஞ்சம் ட்ராவலாக லக்ஸுரியாக வராங்களா. நீங்கள் லக்ஸுரியாக வரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோட்டலுங்க பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஒரு ஒயிட்டு எது போட்டுக்கே பாருங்க, அந்த பக்கம் தெரியுது உங்களுக்கு. அது வந்து ஹோட்டலு. நிறைய லக்ஸுரி ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் சைக்கிளில் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு பெடலிங் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்ப்பாங்களாம், அந்த ஒயிட் டவுனு ஃப்ரெஞ்ச் டவுன் எல்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயின்னுக்கிறோம் நம்ம. இங்கே பாருங்க, இந்த பக்கம் தெரியுது பாருங்க அந்த கலர்ஸ் எல்லாம், அந்த ஆர்ட்ஸு, அவங்க கலாச்சார ஆர்ட்ஸ் எல்லாம் வரைவாங்க இல்லைங்க, பாருங்க ஆர்ட்ஸ் எல்லாம் வரைவாங்க இல்லைங்க, அந்த மாதிரியெல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க, பின்னாடி இருக்குது பாருங்க, நிறைய இருக்குதுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் டவுன்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா அது ஒரு பக்கம் காட்டுது. அதெல்லாம் வந்தோமே, அதில் வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிறோம். நல்லா இருக்குங்க. நம்ம ஃப்ரெஞ்சு நம்ம சொன்ன மாதிரி தான், ஃப்ரெஞ்சில் போய் பார்க்குறது அந்த ஆம்பியேஷன்லாம் இங்கேயே நம்மளுக்கு கிடைச்சிடும். நீங்கள் அப்படி பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா பிரான்ஸுக்கு வர தேவையில்லை, நம்ம பாண்டிச்சேரிக்கே வந்து முடிச்சிடலாம். நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு பில்டிங்கும் சேம் அதே மாதிரி. நம்ம அங்கே ஆரஞ்சு கலர் பார்த்தோன்னீங்க, அதே மாதிரி தான் இங்கே எல்லோ கலரில். இங்கே பாருங்கள், அதே ஒரு இங்கே பாருங்கள். இங்கே இப்போ பின்னாடி நீங்கள் பேக்ரவுண்ட் பாருங்களேன், ஏதோ நம்ம அதருக்கு எப்படி சொல்கிறது, அதர் கண்ட்ரியில் வேற ஒரு அப்ராட்ல இருந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இது பாருங்க, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. சரி அஜய், இங்கே ஒரு ஹோட்டலுக்கு இது அஜய், அதாங்க சொல்லி இங்கே ஒரு ஹோட்டல் நம்ம கண்ணுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. தெரியுதா உங்களுக்கு? அந்த மூலையில் எங்கடாது, அந்த மூலையில் பாருங்க, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஹோட்டலில் தான் இங்கே சாப்பிட வந்துருக்கிறோம். ஐயா அஜய், இந்த பையாவே மாற்றிட்டாங்க அஜய். அக்காவும் கரெக்டாக அதே டோனில் கேட்குறாங்க, பையா வெளியே கொஞ்சம் வாங்க. அதே ஒரு இதில் நின்றுக்கிறானா நம்ம அஜய். சரி, அப்படியே இட்லி தோசை இல்லையா, இட்லி அப்படியே சாப்பிட்லாங்க. உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு பேசலாம் வாங்க. ஏன்ஸ் கார்டு அப்படியே ஏன்ஸ் கார்டு 2 இட்லி 2 வடை வாங்கினாலும் 30 ரூபா. 3 இட்லி 3 இட்லி 1 வடை வாங்கினாலும் 30 ரூபா சொன்னாங்க. 3 இட்லி 1 வடை கொடுத்துருக்கான்னு சொல்லி அதே வாங்கிட்டோங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. சாம்பார் மட்டும் தான் கொஞ்சம் இதாக்குதுங்க, லைட்டாக அந்த ரவை ஃப்ளேவர் வருது. ஏன்ஸ் கூட அவ்வளோதான், அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஓவரால் இந்த இடத்த பற்றி நான் கவர் பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா விட்டுருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட, அப்படியே எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை. அதனால ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். மறக்காமல் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோட, அப்படியே பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த புதுச்சேரி சீரியஸ் வந்து அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆகும். இதுக்கு அடுத்தது அப்படியே நெக்ஸ்ட் விளாக் அப்படியே வருங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். டாட்டா பாய்.